ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இனி பட்சத்தில் தரமான ஒரு சம்பவம் வரப்போகுது. அதுக்கு உண்டான ப்ரொமோத்திட்டு தான் வந்திருக்கு. வேறு லெவலில் வெறித்தனமான சம்பவம். ஏன்னா நேற்று நைட்டே சாண்ட்ரா சொன்னாங்க விஜய் பார்வதி கிட்ட, விஜய் பார்வதி நல்லா யோசிச்சுப்பார், ஒன்றை வச்சு தான் குழப்பம் நடத்துகிறாங்க ஒரு சில பேர். விக்ரமாக இருந்தாலும் சரி, அரோராவாக இருந்தாலும் சரி, கமருதம் இருந்தாலும் சரி, நீ நல்லா நோட் பண்ணிப்பார், ஒன்றை வச்சு தான் ஸ்பாட்லைட் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள கண்டுக்காமல் விட்டுரு, அவங்களே அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அது சம்மந்தமான ஒரு விஷயம் தான் வருது. என்னென்னா, நேற்று இந்த ட்ரையாங்கல்னு ஒரு விஷயம் போயிட்டே இருக்குல்ல, அது இந்த பொண்ணுக்கு மனசில் உறுத்தி இருக்கு போல இருக்குது. இது என்ன, இது ட்ரையாங்கிள் அசிங்கமாக இருக்குது, சரியில்லையேன்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக தான் நேற்றே ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார், நீட்டிக்கணும் துண்டிக்கணும். அதனால தான் விஜய் பார்வதி என்ன நினச்சிருப்பாங்களாம், அவங்க சொல்கிறாங்க ஆதரக்கிட்ட, அமித் அண்டு அரோரா இவங்க 2 பேர் தான் மைண்டில் ஓப்பனாக நினச்சது. அதுக்கப்புறம் அமித்தை விட சரி அரோரா கொடுக்கலாம், ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசினா அவங்கக்கிட்ட நிறைய கிளாரிட்டி வருது அப்படிலாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுக்கு பதில் காண்டில் இவங்களோட நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கமருதன்கிட்ட பேசும்போது என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல, இதே நான் கமருதன்கிட்ட பேசாமல் இருக்கும்போது என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நட்பு எனக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க. இனிமேல் இவங்க ரொம்ப ஒழுங்குன்ற மாதிரி. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும், விட்டாங்க சரின்னு. இப்போ ஆதிரைக்கிட்ட இந்த விஷயத்தில் ஷேர் பண்ணும்போது ஆதிரை சொல்லிட்டாங்க சிம்பிளாக, இது ரொம்ப சில்லியாக இருக்குது, நீங்கள் நட்பு வச்சுக்கிறது நட்பு வைக்காதது வேறு, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை நீங்கள் தான் சார்ட் அவுட் பண்ணணும் போது இப்போ ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் இதை ஊதி பெருசாகிட்டே போனோம், யார் சம்மந்தப்பட்ட ஆட்களோ அவங்ககிட்ட பேசிடுவோம். ஏன்னா ரம்யா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, டைரெக்டாக பேசுன்னு, புரியுதுங்களா? இப்போ அந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம மாதம் இருக்குது, வா பேசலான்னு சொல்லிட்டு அரோரா கூப்பிட்டு போகிறாங்க. அரோரா மூஞ்சில் மரண பீதியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வச்சு தான் புழைச்சிட்ருக்காங்க, அதான் உண்மை. இல்லைனா இந்த பிக் பாஸ் விட்டுட்டு துஷார் கூட கையை பிடிச்சின்னு நம்ம போயிருப்பாங்க. ஆனால் எப்படியோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா, விஜய் பார்வதி நல்லவை இல்லை கெட்டவை கமருதீன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த யோயோ மாதிரி எப்போ பாரு இதை பேசி ஆயா கதை பேசி அவளை தெரியாதா, விஜய் பார்வதி தெரியாதா, அந்த மாதிரி பேசி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு முடிவு ஃபுல் ஸ்டாப் இன்றைக்கி விஜய் பார்வதி தனியாக கூட்டு போய் பேச போகிறாங்க. பக்காவாக பேசி முடிச்சு விட்டாங்கன்னா இந்த வாரத்தோடு அரோராவுக்கு டாட்டா பாய்பா சொல்லிடல. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக ஒழுங்காக போச்சு அப்படின்னா இந்த வாரத்தோட அரோராவோட கதை ஓகையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேறு பெருசாக டாஸ்க்லையும் சரி மற்ற இதுலேயும் சரி ஒன்றுமே கிடையாது. இந்த அரோரா ஃபுல்லாக இரிட்டேட்டிங் மட்டும்தான். அதே மாதிரி கனிக்கும் ரம்யாவுக்கும் இந்த லாஸ்ட் பொசிஷன் வரும்போது நிறைய விஷயங்கள்லாம் மாறி இருக்குது எவிக்ஷன் டைமில். ஆனால் அரோரா இது வரைக்கும் லாஸ்ட்டில் வரல, புரியுதுங்களா? லாஸ்ட்டில் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட பொசிஷன் தெரிஞ்சிருக்கும். மேபி அதுக்கு உண்டான வாரம் இந்த வாரமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனாக போக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் இந்த அரோராவோட லாஸ்ட் வாரமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தோட அரோராவோட சாப்டர் இந்த பிக் பாஸ் சீசன் 9 க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு இந்த ஒரு டாபிக் வெளியே வந்திருக்கு. மேபி ஆதிரைக்கிட்ட கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் பிக் பாஸ் டீம், போதும் இனி, ஏன்னா நிறைய கண்டென்ட்லாம் வர ஆரம்பிக்கும் போது இந்த கண்டென்ட் வேணாம். ஏன்னா இந்த அரோரா பண்ணுற விஷயத்தால் கமருதனோட கேம்ஸ் ஃபுல்லாக அமுங்கிட்டு இருக்குது. ஒன்று கமருதன் அமுக்கிறதுக்கு பிளானாக இருக்கலாம், இல்லை கமருதனோட கேமை வெளியே வர வைக்கிறதுக்கு பிளானாக இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி தான் சூப்பரான ஒரு முடிவை விஜய் பார்வதி எடுத்திருக்காங்க அரோராவுக்கு அகேன்ஸ்டாக. இன்றைக்கி அதை பேசி எப்படி முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் சுமூகமான தீர்வு யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.